பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி நேமம் புளியந்தோப்பு இந்த ஊரில் தான் இருக்குது. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனி வழி பூந்தமல்லியிலேருந்து வந்தீங்கன்னா திருமிசை தாண்டினா நேமம் புளியந்தோப்பு இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னங்கன்னா 60 வருடம் பழமையான கோவில். எங்கள் மூதாதையர்களால இது உருவானது. முதல்ல பாத்தீங்கன்னா இங்க சுயம்பா ஒரு புத்து உருவாச்சு. ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இது 3ம் இருந்து கீழ பார்த்தீங்கன்னா, புத்து சுயம்பா உருவாச்சு. இத மக்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, அவங்க வந்து 3 கல்லு வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. இது 4வது தலைமுறை நாங்க. இந்த 4வது தலைமுறையில தான் இது கோயிலா உருவாயிருக்கு. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா, 2025ல தான் நாங்க நாகாத்தம்மன வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணோம். இப்ப 1 வருடம் நிறைவு பெற்ற இந்த தருணத்துல 2 சாமிகள நாங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இன்று காலை நடந்தது. முனீஸ்வரர், ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ துர்க்கை அம்மன். இங்க நீங்க வேண்டிய வரத்த உடனே இந்த அம்மா தருவா. இந்த வரம் தான், பிள்ளை வரம் தான் வேணும் இதெல்லாம் இல்ல. நீங்க வந்து என்ன வரம் கேட்குறீங்களோ, அந்த வரத்த இந்த அம்மா தருவா. ஆனா, இந்நாள் வரைக்கும் இந்த அம்மா வந்து இந்த ஊர விட்டு எந்த எல்லையும் தாண்டல. இனிமேவாது எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து பயன்பெறணும். நீங்க வேண்டுன வரத்த அந்த அம்மா கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பா. நன்றி, வணக்கம். மேடம் இன்னொரு அதுவும் நன்றி சொல்றது இன்னும் இருங்க. அதாவது இந்த கோயிலை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இதுல வந்து ஏதாவது முக்கிய நாட்கள் இருக்கும்ல. சில இடத்துல வந்து அமாவாசைக்கு சிறப்பா இருக்கும். வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க நீங்க என்ன நாள்ல சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணுவீங்க? வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி இந்த 4 நாட்கள் மாசத்துல 4 நாட்களும் சிறப்பு பூஜை இங்க நடைபெறும். வாரத்துல 2 நாள் செவ்வாய், வெள்ளி சிறப்பு பூஜை. மாசத்துல அமாவாசை, பௌர்ணமி சிறப்பா பூஜை நடைபெறும். அம்மாக்கு அபிஷேகம் பண்ணி சிறப்பா பண்ணுவோம். நீங்க வந்து அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து எப்படி என்ன சப்போர்ட் பண்ணிக்கலாம்? இடம் என்ன இருக்கு அதுக்கேற்ற மாதிரி? எல்லாம் இருக்கு. இது ஏன்னா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கழனில தான் இருக்காங்க. வாய்க்காவரல் வழியே பாத்தீங்கன்னா வயப்பாவரியில தான் வரணுமே. அந்த வயல் சொல்லுவாங்கல்ல அந்த ஓரமா தான் வரணும். இங்க இடம் நிறைய இருக்கு. இங்க கோயில் நிர்வாகம் பொங்கல் வைக்கிறவங்களுக்கு நாங்க எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணுவோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு தினங்கள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஏதாவது வந்து சில விசேஷ நிகழ்ச்சி இந்த சாமி புறப்பாடு அந்த மாதிரிலாம் என்ன இருக்குங்களா? ஆடி திருவிழா. ஆடி திருவிழா அன்னைக்கு நாங்க 5வது வாரம் தான் இங்க நாங்க ரொம்ப நாளா அதை தான் வழிமுறை பண்ணிட்டு இருக்கோம். ஆடி மாசம் 5ஆம் வாரத்துல வந்து கூழ் வார்த்து அம்மன் வந்து வீதி உலா வருவாங்க. இதுக்கு வந்து யாராவது சிறப்பு அழைப்பாளர்கள் யாராவது வருவாங்களா? வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு அது மாதிரி யாராவது வராங்களா? இல்ல நீங்க உங்களுக்குள்ளே இந்த ஊர் தலைவர் அமீர் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்களா? சிறப்பு அழைப்பாளர்கள்னு இது வரைக்கும் நாங்க யாரையும் கூப்பிடல. ஏன்னா எங்களுக்குள்ளேயே தான் வருவேன். வெள்ளிக்கிழமை இங்கே தான் இருப்பேன். காலையில வந்தேன்னா பூஜை பண்ணுவேன். எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் போவோம் வீட்டுக்கு. டெய்லி வந்து சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு போவோம். பூஜை பண்ணி போவீங்க. இந்த சிறப்பு நாள்லாம் வந்து இந்த பூஜைலாம் வந்து நீங்க தான் பண்ணுவீங்களா? இல்லை அதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? ஐயர் போட்டு பண்ணுவேன். ஐயர் போட்டு பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லாமே ஏன்னா ஒரு நிகழ்ச்சினா பண்ணுறதுக்கு போன வருஷம்தான் அது கோயிலே கட்டி 4 சிலை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணோம். போன வருஷம் 6/6ல் ஜூன் 6ல் 2005. இப்போ 2006ல் இப்போ துர்க்கை அம்மன் முனீஸ்வரர் வச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். பண்ணியிருக்கோம். மக்களுடைய ஆதரவு இந்த பகுதியில் எப்படி இருக்கு? எல்லாமே கேட்ட வரலாம் கொடுக்குறவ தான் அந்த அம்மா. அதனால ஜனங்க இப்போ நிறைய வராங்க. இப்போ வராங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க. அப்படின்னும் போது அதுக்கேற்ற நீங்க ஏற்பாடு நீங்க பண்ணி வச்சுக்கணும்.
அதை வந்து ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இது சொல்றாங்க. அப்படின்னும் போது நீங்க கரெக்டா இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க இங்கே தான் இருப்பீங்க இங்கே தான் இருப்பேன். சொன்னாங்க. ஆமாங்க சார். அது எப்படி என்ன காரணம் திடீர்னு நீங்க வந்து இவ்வளவு கூட இது பண்றதுக்கு ஏன்னா இது இருக்குங்களா அதுக்கு? நான் வந்து இங்கே மேரேஜ் பண்ணி வந்திருக்கேன் சார். 7 வருஷம் ஆகுது. இங்கே வந்து குலதெய்வம் எங்களோட பால்முனீஸ்வரர். இந்த எல்லையில் அந்த கோவிலே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த எல்லையில் நாகாத்தம்மன் மட்டும்தான் இங்கே கோயிலே. இது வந்து ஒரு சின்னதாக இருந்தது. இதை போன வருஷம் கரெக்டாக ஜூன் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய கோயிலாக கொண்டு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த உடனே இங்கே பால்முனீஸ்வரர் இருக்காரு, இந்த மாதிரி சின்ன கல்லில் இருக்கிறாரு, ஆனால் இந்த அம்மா நல்லா கோபுரமாக இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. பார்க்கும்போது நம்ம எல்லையில் நம்ம குலதெய்வம் உட்காரணும் அப்படின்ற ஒரு இது. நாங்கள் பால்முனீஸ்வரர் கும்பிடணும்னா அரண்வாயிலில் இருக்கிற அந்த பெரிய கோயிலுக்கு தான் போவோம். பொங்கல் வைப்போம், பண்ணுவோம். இங்கே சின்ன கல்லில் இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்தது. அதனால் நான் இதை வாங்கி தரணுன்ட்டு முடிவு பண்ணி அதே இந்த வருஷத்தில் நாங்கள் அந்த கோவிலாக கட்டியிருக்கோம்.